ஹாய் ஹலோ வாங்க, எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? இன்னைக்கு யஸ்வின் சீக்ரெட் சமையல்ல நம்ம உளுந்த வடை செய்ய போறோங்க. உளுந்த வடை எப்படி செய்யறது பார்க்கலாமா? பாருங்க, நான் உளுந்து ஒரு கப்பு உளுந்து எடுத்து தண்ணி ஊற்றி கொஞ்சம் பச்சரிசி போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிருங்க. ஒரு ஹவர் ஃப்ரிட்ஜிலே ஊறட்டும். ஊறினா தான் இந்த உளுந்து நல்லா ஃப்ரிட்ஜில் இருந்தால் தான் நல்லா மாவு நல்லா வரும். நான் ஊற ஊற வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். இப்போ ஊறிடுச்சு. இப்போ வடை செய்யலாம் நம்ம. பாருங்க, ஒரு கப்பு உளுந்து தான் எடுத்துருக்குறேன். நல்லா முழு உளுந்து ஒரு கப்பு எடுத்துக்கிறேன். ஊற வச்சு 1 ஹவர் ஊற வச்சாச்சு. இப்போ நம்ம இதை அரைச்சிக்கலாம். மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. தண்ணி இல்லாமல் நம்ம இதை கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் அரைச்சிக்கோங்க வடைக்கு. பாருங்க, உளுந்து மாவு அரைச்சின்னு வந்துட்டோம். உளுந்து மாவு அரைச்சாச்சு. இதில் போட்டு விட்டு பாருங்க. இப்போ உளுந்து மாவெல்லாம் இதில் போட்டுக்கலாம். மிக்சியில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி, ரொம்ப தண்ணி ஊற்றாதுங்க, அரைச்சிக்கோங்க. நல்லா நைஸாக அரைச்சின்னு வந்துடுங்க. இதில் என்னென்ன போடுறதுன்னு பார்க்கலாமா? பாருங்க, ரெண்டு மிளகா, ஒரு துண்டு இஞ்சி, கொஞ்சம் மிளகு, சீரகம் மிக்ஸி ஜாரில் போட்டு நைஸாக அடிச்சுட்டு வந்துடுங்க. மிக்ஸி ஜாரில் போட்டு அடிச்சு பாருங்க, நான் மிக்சியில் அடிச்சிட்டேன். ஒன்றும் பாதியமாக அதையும் போட்டுக்கலாம். மிளகு, சீரகம், காஞ்ச மிளகா, இஞ்சி 4ஐயும் மிக்சியில் ஒன்றும் பாதியமாக அடிச்சுக்கோங்க. ஒரு வெங்காயத்தை நைஸாக பொடி பண்ணி அது போட்டுக்கோங்க. கூடவே கொத்தமல்லி, ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற கொத்தமல்லி போட்டுக்கோங்க. கொத்தமல்லி, இதுக்கு தகுந்த சால்ட்டு எவ்வளோ வேணுமோ சால்ட்டு போட்டுக்கோங்க. கரெக்டாக போட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. உளுந்த பருப்பு, வெங்காயம் நல்லா கை பொறுக்க அடித்து ஒரு 10 நிமிஷம் நல்லா டிப் பண்ணு. அப்போ தான் வடை நல்லா வரும். நல்லா ஒரு 10 நிமிஷம் நல்லா புசு புசு புசுன்னு. ஏன்னா மிக்சியில் அடித்தோம் இல்லையா, மாவு பாருங்க இப்படி வரணும் வடைக்கு. பாருங்க, எண்ணெய் காஞ்சிடுச்சு. நம்ம இப்போ வடை போட்டுக்கலாம். கொஞ்சம் கையில் தண்ணி தொட்டுக்கோங்க. கையில் கொஞ்சம் தண்ணி தொட்டுன்னு மாவை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி நடுவில் ஓட்டை பண்ணிடுங்க. இப்படி போடுங்க. சின்ன சின்னதாக பாருங்க. கையில் தண்ணி தொட்டுக்கின்னு மாவு கொஞ்சம் கொஞ்சமாக அள்ளி இந்த மாதிரி இப்படி ஒரு ஓட்டை போடுங்க. அவ்வளோதாங்க. இப்படி ஒரு ஓட்டை. கையில் மட்டும் கொஞ்சம் தண்ணி தொட்டுக்கோங்க. தண்ணி தொட்டுன்னு கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து கையில் இந்த மாதிரி மாவு எடுத்துக்கோங்க. இப்படி ஒரு ஓட்டை போடுங்க. அவ்வளோதாங்க, வடை வந்துடும். இந்த மாதிரி இப்படி நடுவில் ஒரு ஓட்டை. ஒரே கையில் போடலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்படி ஒரு ஓட்டை போட்டுட்டு அப்படியே போட்டுருங்க. எண்ணெயில் கையில் அப்படியே எடுத்து எடுத்து போட்டுக்கலாம். இல்லைன்னா நீங்கள் ஒரு கரண்டியில் எண்ணெய் தடவிட்டு போட்டுக்கலாம், போட வரலன்னா. பாருங்கள், அப்படியே லைட்டாக திருப்பி விட்ருங்க. திருப்பி விடுங்க. பாருங்கள், நல்லா ஹோல்ஸ் இருக்கா வடையில். அவ்வளோதாங்க, கையிலே போட்டுடலாம் வடை. அவ்வளோ பெரிய கஷ்டமான வேலை இல்லை. உங்களுக்கு தெரிலனா நீங்கள் ஒரு கரண்டியில் வச்சு எண்ணெய் தடவிட்டு போடுங்க. எல்லாத்துலேயும் பாருங்கள், பபுள்ஸ் எல்லாம் அடங்கி சின்ன சின்னதாக வடை கையிலே போடலாங்க. கையில் மாவு எடுத்துன்னு ஓட்டை போட்டு அப்படியே போட்டுடலாம். எல்லா வடையிலும் ஓட்டை இருக்குது பாருங்கள். பாருங்கள், நல்லா ஒரு ஹோல்ஸ் இருக்கா வடையில். சூப்பராக இருந்தது பாருங்கள். இப்போ எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். நல்லா வெந்து வந்துச்சு, பபுள்ஸ் எல்லாம் அடங்கிடுச்சு. பார்த்தீங்களா, ஹோல்ஸ் இருக்கா? வடை ரெடி ஆயிடுச்சு. ஹாய் ஹலோ வாங்க, பாருங்கள், வடையெல்லாம் சுட்டாச்சு. சூப்பரான வடை பாருங்கள், எவ்வளோ மேலெல்லாம் சாஃப்டாக இருக்குது. இப்போ உள்ளே பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக இதுவாக இருக்குது. நல்லா சாஃப்டாக இருந்துச்சு. இந்த வடை யார் யாருக்கு பிடிக்குமோ
லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம இன்னொரு டிஷ்ஷில் பார்ப்போம். இவ்வளோட வந்து பாருங்கள், சூப்பராக.